கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மழைநீர் தேக்கத்தால் உளுந்து பயிர் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். புவனகிரி அருகே பூசித்தேரி பகுதியில் மழையால் வயல்களில் நீர் தேங்கி உளுந்து பயிர்கள் அழுகும் நிலையில் உள்ளன. ஏற்கனவே சம்பா நெல் பயிர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தற்போது உளுந்து பயிரையும் தாக்கியுள்ளது. பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நிவாரணம் வேண்டியும் தரமான விதை வேண்டியும் அதிகாரிகளை நாடும் விவசாயிகள் வயலுக்கே வர மறுக்கும் அதிகாரிகள் நம்மை காப்பாற்றுவார்களா என்ற கேள்வியுடன் வேதனையில் காத்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் போதுமான அடிப்படை வசதிகள் இல்லாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைத்திருந்த நெல்மணிகள் மழைநீரில் நனைந்து முளைத்து வீணாவதால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர். தரைத்தளம், மேற்கூரை போன்ற பாதுகாப்பு வசதிகள் இல்லாததே இதற்கு காரணம் என கூறும் விவசாயிகள் மழையில் நனைந்த நெல்லை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் உடனடியாக அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டு ஏரியில் மீன்கள் செத்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். ஏரியில் கழிவுநீர் கலப்பதால் டன் கணக்கில் ஜிலேபி மீன்கள் செத்து மிதந்து துர்நாற்றம் வீசுகிறது. 87 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியில் சுத்திகரிக்கப்படும் கழிவுநீர் மற்றும் நேரடி கழிவுநீர் கலப்பதால் இந்த நிலை என மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பருத்திப்பட்டு ஏரியில் உள்ள நீர் முழுவதும் இன்னும் ஓரிரு நாட்களில் எதற்குமே பயன்படுத்த முடியாமல் சாக்கடை நீராக மாறிவிடும் அவலம் தற்போது ஏற்பட்டுள்ளது.